வணக்கம் அணிந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜூலியஸ் விஜயன். அமெரிக்கா, ஐரோப்பா, அதேபோன்று மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து சக்தி குளோபலோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பொதுசன தொடர்பு அலுவலகம் திறப்பு. சட்டமா அதிபராக ஜாயந்த ஜயசூரிய இன்று கடமைகளை பொறுப்பேற்றார். அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் மக்களின் கருத்துக்களை கேட்டறியும் குழுவின் அமர்வு இன்று முல்லைத்தீவில். தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கையில் 29வது சட்டமா அதிபராக ஜாயந்த ஜயசூரிய இன்று கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்த நிகழ்வு கொழும்பு அழுத்கடை நீதிமன்ற கட்டிட தொகுதியில் அமைந்துள்ள சட்டமா அதிபர் திணைக்களத்தில் நடைபெற்றது. இன்று முற்பகல் 10:30 மணி அளவில் ஜாயந்த ஜயசூரிய உத்தியோகபூர்வமாக கடமைகளை பொறுப்பேற்றார். இந்த நிகழ்வில் சட்டமா அதிபர் திணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். ஜாயந்த ஜயசூரிய சிரேஷ்ட மேலதிக சொலிசிட்டர் கடமையாற்றியமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதியும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய மஹிந்த ராஜபக்சவினால் பொதுசன தொடர்பு அலுவலகம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. பத்ரமுல்லை ஜயந்திபுர நெலும் மாவட்டத்தில் இந்த அலுவலகம் அமையப்பெற்றுள்ளது. இன்று காலை 9:33 மணியளவில் பொதுசன தொடர்பு அலுவலகம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் திறந்து வைக்கப்பட்டது. இதன்போது நரஹேன்பேட்டை அபாயராம விகாரையின் விகாராதிபதி முருதொட்டவா ஆனந்த தேரர் உள்ளிட்டோர் பிரித்து ஓதினர். அதனையடுத்து இந்து முஸ்லிம் சமய ஆசீர்வாத நிகழ்வுகள் இடம்பெற்றன. இதன்போது அரசியல் பிரமுகர்கள், கலைஞர்கள் கலந்து கொண்டிருந்தனர். பத்து வருடங்களுக்கும் மேலாக அரசிற்கு சொந்தமான இடங்களில் வசித்து வரும் மக்களுக்கு காணி உரிமையை பெற்றுக் கொடுக்கும் கட்டளை சட்டத்தினை அண்மையில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க எதிர்பார்த்துள்ளதாக நீதி மற்றும் புத்த சாசன அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்தார். மகரகம பகுதியில் காணி உறுதி பத்திரம் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். இதன்போது 44 பேருக்கு காணி உறுதி பத்திரங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. நமது நாட்டில் தற்போது மக்கள் தொகை அதிகரித்து காணப்படுகிறது. இருப்பினும் அவர்களில் பலருக்கு சொந்த இடமில்லை. இது பாரிய பிரச்சனையாகும். 10 வருடங்களுக்கு மேலாக அரசு இடங்களில் வசித்து வரும் மக்களுக்கு காணி உறுதி பத்திரங்களை வழங்கும் கொள்கை ரீதியிலான தீர்மானத்தை எடுத்துள்ளோம். இது தொடர்பில் நாங்கள் நடவடிக்கை எடுத்து வருகிறோம். இதுக்கு தேவையான சட்ட கட்டமைப்பினை புதிதாக உருவாக்க உள்ளோம். இது தொடர்பிலான கட்டளை சட்டத்தினை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க எதிர்பார்த்துள்ளேன். අනපනත් පාර්ලිමේන්තුවට ඉදිරිපත් කරලා අපේ රටේ ලක්ෂ සංඛ්‍යාත බින්ගංගලක හිමිකමක් නැති ජනතාවගේ ප්‍රශ්න විසඳන්න. அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் மக்களின் கருத்துக்களை கேட்டறியும் குழு இன்று முல்லைத்தீவில் ஒன்று கூடியது. முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் மக்களின் கருத்துக்களை கேட்டறியும் குழுவினர் இன்றும் மக்களின் கருத்துக்களையும் யோசனைகளையும் பதிவு செய்தனர். இன்றைய அமர்வில் முல்லைத்தீவு மாவட்ட மக்கள் தமது யோசனைகளை முன்வைத்து வருகின்றனர். இதேவேளை அரசியலமைப்பு மறுசீரமைப்புக்கான மக்களின் யோசனைகளை நாடு முழுவதும் பதிவு செய்யும் நடவடிக்கைகளை இந்த மாத இறுதிக்குள் நிறைவு செய்ய எண்ணியுள்ளதாகவும் அந்த குழுவின் தலைவர் சுட்டிக்காட்டினார். அதன் பின்னர் ஜனாதிபதி, பிரதமர், எதிர்க்கட்சித் தலைவர், சிவில் அமைப்புகள், மாகாண சபைகளின் முதலமைச்சர்கள் உள்ளிட்ட முக்கிய தரப்பினர்களிடமும் புலம்பெயர் மக்களிடமும் அரசியலமைப்பு மறுசீரமைப்புக்கான யோசனைகளை பெற்றுக்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. புலம்பெயர்ந்தவர்களிடம் யோசனைகளை பதிவு செய்வதற்காக தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அரசியலமைப்பு மறுசீரமைப்புக்கான மக்களின் யோசனைகளை கேட்டறியும் குழுவின் தலைவர் லால் விஜயநாயக்க மேலும் தெரிவித்தார். அரசியலமைப்பு சீர்திருத்தம் தொடர்பில் மக்களின் கருத்தை அறியும் அமர்வு இன்றும் நாளையும் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் நடைபெறுகிறது. இன்றைய அமர்வு வடமாகாண எதிர்க்கட்சித் தலைவர் தராசா உள்ளிட்ட குழுவினர் முன்னிலையில் இடம்பெற்றது. இவ்வமர்வில் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு தமது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை முன்வைத்தனர். நியூஸ் செய்திகளுக்காக முல்லைத்தீவிலிருந்து விஜயகுமார் மதிவதன.
புனர்வாழ்வளிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டவர்களின் வாழ்வு இன்று கேள்விக்குறியாகியுள்ளது. மட்டக்களப்பு அம்பலாந்துறை கச்சேனை பகுதியில் வறுமையில் வசித்து வருகின்றார் முன்னாள் போராளியான பரமானந்தன் ரவி. யுத்தம் மௌனிக்கப்பட்டதன் பின்னர் 2009ஆம் ஆண்டு சரணடைந்தார் முன்னாள் போராளியான ரவி. புனர்வாழ்வளிக்கப்பட்டு 2012ஆம் ஆண்டு விடுதலையாகி வீடு நோக்கி விரைந்தவரை வரவேற்க யாரும் இல்லை. பொது நலனுக்காக வாழ்வினை அர்ப்பணித்த ரவி தனக்கென வாழ்வதற்கு தயாரானார். சொந்த ஊரிலேயே திருமணம் முடித்து 2 பிள்ளைகளுக்கு பொறுப்பு வாய்ந்த தந்தையாக கடமைகளை செய்து கொண்டிருக்கின்றார். செய்வதற்கு தொழிலற்ற நிலையில் தனது முயற்சியினால் சிறிய கடை ஒன்றை நடத்தி அதன் மூலம் கிடைக்கும் நாளாந்த வருமானத்தில் வாழ்ந்து வருகின்றது ரவியின் குடும்பம். கடையை பெரிதாக்கி தொழிலை விஸ்தரிப்பதற்கு கூட பணமற்ற நிலையில் சுழல்கின்றது இவர்களின் வாழ்க்கை சக்கரம். சிறு கடை ஒன்று வைத்து அதன் மூலமாக வருகின்ற வருமானத்தை எடுத்து 2 பிள்ளைகளையும் படிப்பிப்பதற்காக அது வருகின்ற வருமானம் காணாமல் இருக்கின்றது. அதன் பிற்பாடு எங்களுக்கு இந்தியன் வீட்டு திட்டத்தால் ஒரு வீட்டு திட்டம் தந்தவங்கள் அது முற்றுமுழுதாக முடிக்கவில்லை, அப்படியே இருக்கின்றது. எல்லாத்துக்கும் காரணம் பொருளாதார இன்மையால் தான் நாங்கள் இப்படியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முன்னாள் போராளியாக இவர்களின் உள்ள குமுறல்கள் பகல் கனவு போல் பொய்த்து விடுகின்றன. பிறர் வாழ்விற்காக சவால்களை சரித்திரமாக்கிய இவர்களின் வாழ்வு இன்று எவரதும் கண்களுக்கும் புலப்படவில்லை. காலம் பதில் சொல்லும். இவர்களின் வாழ்வுகள் நிஜமாகும். இவை அனைத்தும் ஒரு நாள் நிறைவேறும். இது காலம் நமக்கு கற்றுத்தந்த நிதர்சனம். அம்பலாங்குடி கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் கைத்துப்பாக்கியுடன் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளார். அம்பலாங்குடி இடம்தோட்டை பகுதியில் வசித்து வரும் 34 வயதுடைய நபரே சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து வெளிநாட்டு தயாரிப்பிலான சிறிய ரக கைத்துப்பாக்கி மற்றும் 6 தோட்டாக்களும் கைப்பற்றப்பட்டன. கடந்த 9ஆம் தேதி அம்பலாங்குடி பகுதியில் ஒருவர் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேகத்தின் பேரிலேயே இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். ருவன்வெல்ல போலீஸ் நிலையத்தின் உதவி இன்ஸ்பெக்டர் ஒருவரும் போலீஸ் சார்ஜென்ட் ஒருவரும் இளஞ்சம் பெற்ற சந்தர்ப்பத்தில் கைது செய்யப்பட்டனர். இந்த போலீஸ் உத்தியோகத்தர்கள் மணல் வியாபாரத்தை இடையூறின்றி மேற்கொள்வதற்கு உதவியாக 8,500 ரூபாவை லஞ்சமாக கோரியுள்ளார்கள் என லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் விசாரணை பணிப்பாளர் பிரியந்த சந்திரசிறி தெரிவித்தார். லஞ்ச தொகையிலிருந்து 5,000 ரூபாவை இவர்கள் ஏற்கனவே பெற்றுக் கொண்டுள்ளனர். எஞ்சிய தொகையை போலீஸ் நிலையத்திற்குள் பெற்றுக்கொண்ட போது உதவி இன்ஸ்பெக்டர் மற்றும் போலீஸ் சார்ஜென்ட் ஆகியோர் கைது செய்யப்பட்டதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் விசாரணை பணிப்பாளர் மேலும் குறிப்பிட்டார். சிறிய ரக வாகனத்தில் 12 மாடுகளை ஏற்றிச் சென்ற இருவர் மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி பகுதியில் இன்று முற்பகல் கைது செய்யப்பட்டனர். வாழைச்சேனையிலிருந்து கல்முனைக்கு மாடுகளை ஏற்றிச் சென்ற சந்தர்ப்பத்தில் களுவாஞ்சிக்குடி பகுதியில் வைத்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சிறிய ரக வாகனத்தில் 12 மாடுகளை ஏற்றிச் சென்றமையானது மிருகவதை குற்றம் எனவும் இந்த குற்றச்சாட்டின் பேரிலேயே சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடம் மாடுகளை ஏற்றிச் செல்வதற்கான அனுமதி பத்திரம் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். நகரப் பகுதிகளில் உள்ள சிறைச்சாலைகளை கிராமப்புறங்களுக்கு மாற்ற உள்ளதாக சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு மற்றும் மீள்குடியேற்ற அமைச்சு தெரிவித்துள்ளது. கிராமங்களுக்கு மாற்றப்படும் சிறைச்சாலைகள் திறந்தவெளி சிறைச்சாலைகளாக செயற்படும் என அமைச்சின் செயலாளர் வீணா சிவஞான ஜோதி குறிப்பிட்டார். திறந்தவெளி சிறைச்சாலைகளில் குற்றவாளிகளை மீண்டும் குற்றமிழைக்காதவர்களாக மாற்றுவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இவ்வாறான சிறைச்சாலைகளில் சுகாதார வசதிகள் மற்றும் பராமரிப்புகளை அதிகரிப்பதற்கும் எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் காரணமாக சிறைச்சாலை அறைகளுக்குள்ளேயே கைதிகள் இருக்க வேண்டிய தேவை ஏற்படாது எனவும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு மற்றும் மீள்குடியேற்ற அமைச்சின் செயலாளர் மேலும் தெரிவித்தார். மரபு வழியை பயன்படுத்தி நில அளவீடு செய்யும் முறை தொடர்பிலான பயிற்சி பட்டறை ஊவா மாகாணத்தில் நடைபெற்று வருகின்றது. இலங்கையில் மிகவும் பழமை வாய்ந்த திணைக்களமாக நில அளவை திணைக்களம் விளங்குகின்றது. 1857 ஆண்டு இலங்கை நில அளவை திணைக்களத்தினால் தயாரிக்கப்பட்ட முதலாவது படமாக்கல் தொகுப்பு வெளியிடப்பட்டது.
தொலைத்தொடர்புகள் கணிப்பொறிகள் இல்லாத காலத்தில் சாதாரண கருவிகளை பயன்படுத்தி அளவீடு செய்யப்பட்டது. நவீன தொழில்நுட்பங்கள் வருகையுடன் நவீன கருவிகளை பயன்படுத்தி தற்காலத்தில் நில அளவீடு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இதன் காரணமாக தற்காலத்தினர் மத்தியில் பாரம்பரிய முறைகளை பயன்படுத்தி நில அளவீடு செய்யும் முறை வழக்கொழுந்து போய்விட்டது. இதனை நிவர்த்தி செய்யும் நோக்கில் பாரம்பரிய முறைகளை பயன்படுத்தி நில அளவீடு செய்யும் பயிற்சி பட்டறை ஊவா மாகாணத்தில் இடம்பெற்றது. பல்கலைக்கழகங்களில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட சுமார் 75 மாணவர்கள் இந்த பயிற்சி பட்டறையில் கலந்து கொண்டனர். ஊவா மாகாணத்தில் பெரகலை வடக்கு, நமடுகொல்ல, நயபெத்த மற்றும் ஹெமலி ஆகிய மலை உச்சிகளில் இந்த அளவீடு இடம்பெற்றது. பழமை வாய்ந்த நில அளவை முறைக்கமைய இரவு நேரத்தில் வெளிச்சத்தினை மையமாக வைத்து முப்பரிமாண அளவீட்டினை மேற்கொள்வது தொடர்பாக மாணவர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. புதிய கட்சி ஆரம்பிக்கப்படுமாயின் அதன் தலைவர் யார்? உங்களது கருத்துக்களை எங்களுக்கு தெரிவியுங்கள். நியூஸ் இடைவெளி உங்களது தெரிவு. மஹிந்த ராஜபக்சேனின் எம் எனவும், தினேஷ் குணவர்தனேனின் டி எனவும், கோட்டாபய ராஜபக்சேனின் ஜி எனவும், பெசில் ராஜபக்சேனின் பி எனவும், விமல் வீரவங்சேனின் டபிள்யூ எனவும், வேறு ஒருவராயின் ஓ எனவும் பதிவு செய்து 7788க்கு அனுப்பி வையுங்கள். www.facebook.com/newsfirst.english என்ற எமது Facebook பக்கத்திலோ உங்களது கருத்துக்களை பதிவிட முடியும். தெற்காசிய விளையாட்டு விழாவின் இன்றைய நாள் தொடர்பான தகவல்களை வழங்குகின்றார் இந்தியாவின் குவாட்டியிலிருந்து ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் செய்தியாளர் ராஜலிங்கம் திரிஷானோ. வணக்கம். 12வது தெற்காசிய விளையாட்டு விழாவில் 8ஆம் நாளான இன்றைய தினத்துடன் மெய்வல்லுநர் போட்டிகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. அதாவது இன்று காலை ஆடவர் மற்றும் மகளிருக்கான மெய்வல்லுநர் போட்டிகளின் இறுதி அம்சம் மேரத்தான் ஓட்ட போட்டி அமைந்தது. இந்த போட்டியில் பெரும்பாலும் ஆடவர் பிரிவில் இலங்கையின் அனுராத இந்திரஜித் குரே வெற்றி பெறுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனாலும் அவரால் வெள்ளிப்பதக்கத்தை பெற்றுக்கொள்ள முடிந்தது. போட்டியில் இந்தியாவின் நிதிந்தர் சிங் 2 மணித்தியாலங்கள் 15 நிமிடங்கள் 18 செகண்ட்களில் போட்டியை நிறைவு செய்து தங்கப்பதக்கத்தை சுவீகரித்தார். அனுராத இந்திரஜித் குரே 1 செகண்ட் தாமதமாக, அதாவது 2 மணித்தியாலங்கள் 15 நிமிடங்கள் 19 செகண்ட்களில் போட்டியை நிறைவு செய்து வெள்ளிப்பதக்கத்தை பெற்றார். எவ்வாறாயினும் இந்த போட்டியை பொறுத்தவரை வீரர்களுக்கு உரிய முறையில் நிறைவு செய்ய வேண்டிய விதம் குறித்து தெளிவுபடுத்தப்படவில்லை என்றே கூறப்படுகின்றது. அதாவது இந்த அரங்கிற்கு வீரர்கள் வந்தவுடன் ஒரு வட்டத்தை நிறைவு செய்த பின்னரே போட்டி நிறைவடையும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் இன்றைய தினம் வீரர்கள் அரங்கிற்கு வந்தவுடன் எல்லைக்கோடை நெருங்கிய உடனேயே போட்டி நிறைவு பெற்றதாக ஏற்பாட்டாளர்கள் அறிவித்தனர். அந்த வகையில் அனுராத இந்திரஜித் குரேவினால் இந்திய வீரரை முந்தி செல்ல முடியவில்லை. இதேவேளை மகளிருக்கான மேரத்தான் ஓட்ட போட்டியில் இலங்கையின் நிலுகா ராஜசேகர வெள்ளிப்பதக்கத்தையும் GL அனுராதி வெண்கலப் பதக்கத்தையும் பெற்றுக் கொண்டனர். இந்த போட்டியில் இந்திய வீராங்கனை தங்கப்பதக்கத்தை பெற்றுக் கொண்டார். அதேபோன்று இன்று மாலை பல போட்டிகள் நடைபெற உள்ளன. அதாவது ஹாக்கி போட்டிகளை பொறுத்தவரை இலங்கை பங்களாதேஷ் அணிகள் 3ஆம் இடத்துக்கான போட்டியில் விளையாடுகின்றன. இன்று இரவு நடைபெறும் இறுதிப் போட்டியில் ஆடவருக்கான ஹாக்கி இறுதிப் போட்டியில் பாகிஸ்தான் மற்றும் இந்திய அணிகள் விளையாட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்தும் இது தொடர்பான தகவல்களை உங்களுக்கு கொண்டு வர நாம் தயாராக இருக்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் ஃபர்ஸ்டுடன். ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்டுக்காக இந்தியாவின் குவாஹாட்டி விளையாட்டரங்கிலிருந்து ராஜலிங்கம் திரிஷானோ. அந்த விளையாட்டுகளுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி அறிக்கை இரவு 8 மணிக்கு மணித்தியால செய்தி 2:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.